காதல் மோகினி. ஏய் சூர்யா, மாமனுக்கு சீக்கிரம் போன போடல. அடி இர்ரா, கூப்பிடுறேன். என்ன இது? இந்த பையன் கூப்பிட்டுருக்கான். கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும். வேணண்டா வேலு, இந்த பையன் வம்பிலுக்குனே கூப்பிடுவாங்க. போனை மட்டும் எடுத்துடாத. ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சரி, எடுத்துதான் பாப்பமே. ஹலோ மாமா, நல்லா இருக்கியா? நீ நல்லா தான் இருப்ப. சரி, உன் கொழுந்திய மகளை யாருக்கு கட்டி கொடுப்ப? எனக்கா ஆதவனுக்கா? ஒருவேளை ஆதவுக்குன்னு சொன்ன அப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன் பாத்துக்க. அத்தை கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் அத்தை உன்னை விளக்கு மாத்தாலேயே அடிக்கும். அட இருடா, என்ன விஷயம்? அப்ப சூர்யாவுக்குன்னு சொன்ன நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்க மாமா. டேய் ஆதவு, நீயாவது நான் என்ன சொல்ல வரேன்னு இப்பவே ஒரு முடிவை சொல்லு. உன் கொழுந்திய மக எனக்கா சூர்யாவுக்கா? அடிங்கொய்யாள் எங்க அக்கா மயங்களா, 2 பேரும் வாய மூட்டீங்களா? ஒரு மனுஷன் பதில் பேச சொல்றீங்களா? கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்னடா செய்வேன்? அச்சோ மாமா, ஏன் இப்படி கத்துற? முதல்ல இருந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வரிசையா பதில் சொல்றேன், கேட்டுக்கோங்கடா. நான் நல்லாதான் இருக்கேன். எந்த குழந்தையா என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. அப்போ உனக்கு மேட்டர் என்னன்னே தெரியாதா? இலை கையில கிடைச்சிங்க 2 பேர் சங்கையும் அறுத்துப்படுவே அறுத்து பிக்காளி பயலகளா. நான் பாட்டுக்கு செவனே நீங்க உட்காந்துருக்கேன். எனக்கு போன போட்டு கொழுந்திய மகளை கட்டி வைக்கிறியா, குரங்கு குட்டியை கட்டி வைக்கிறான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு மேட்டர் என்னன்னு என்னையவே திருப்பி கேட்கறீங்களாடா? ப்ரெஷர் ஏதுடா உங்களால? டேய் சூர்யா, நான் சொல்லல, மாமாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுடா. பாவம், ப்ரெஷர் சுகர்லாம் செக் பண்ணவும் மாட்டேங்குது. இப்ப கூட பாரு எம்புட்டு டென்ஷன் ஆகுதுன்னு. மாமா, நீ உடனே கிளம்பி வா மாமா. நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் உன்னை செக் பண்ணுதே. டேய் சோதிக்காதீங்கடா நீங்க. மாமா, நாங்க சோதிக்க மாட்டோம் மாமா. டாக்டர் தான் சோதிச்சு உனக்கு என்னன்னு சொல்லுவாங்க. ஏலே, நான் நல்லா தான் இருந்தேன். சும்மா இருந்து உனக்கு போன போட்டு ஏதோ நோயாளி மாதிரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு சொல்றீங்களேடா. போன வைங்க, உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். தலையே சுத்துது. போய் ஒரு லெமன் ஜூஸும் உப்பு சர்க்கரையும் கலந்து குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். மாமா மாமா, போன் வச்சிடாத. உன் குழந்தைய மகளை யாருக்கு கட்டி கொடுப்ப அதுக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு அப்புறம் போன வை. போன வைங்கடா முதல்ல. என்னடா மாமா ஏதோ தப்பா கேட்ட மாதிரி இந்த திட்டுறாரு? பின் இல்லையாடா, இங்க யாரு வந்திருக்கா என்ன ஏதுன்னு மாமாவுக்கு தெரியவே தெரியாது. நம்மளும் போனை போட்டு கலாச்சா மாமாவும் என்னதான் பண்ணோம். அதான் கடுப்பாய் கண்டபடி ஏசிட்டு போனை வச்சிருச்சு. சரி வாடா, உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆமா வா, இந்த வெண்ணிலா நிலா என்ன பண்றான்னு பாப்போம். அக்கா அக்கா என்னடி அக்கா, மதுரைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேளு. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலனா தூக்கமே வராதுல்ல. இது கேக்குதே. இங்க பாரு மகேஸ்வரி, நான் கேக்குறேன்னு சங்கடப்படாத, தப்பா நினைச்சுக்காத. நீயும் எங்க சரளா மாதிரிதாமா. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு. எங்களால முடிஞ்ச உதவியே பண்ணுதோம். என் குறைய என்னத்தம்மா சொல்றது? எல்லாம் பெரியம்மா சொன்ன மாதிரி என் அப்பா செஞ்ச பாவம்தான். சரளாவோட அப்பாவும் என் அப்பாவும் அண்ணன் தம்பிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. சரளாவோட அப்பா குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஊரை சுத்தி கடனையும் வாங்கி வச்சுட்டாங்க. மகேஷே, அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? பழைய கதை. அது இல்ல சரளா, எல்லாத்தையும் மறக்கலாம்னு சொல்றது உன்னோட பெருந்தன்மை. இருந்தாலும் என் அப்பா செஞ்ச பாவத்துக்கு தானே நான் இப்ப தண்டனை அனுபவிக்கிறேன். எங்க அப்பா மட்டும் உங்க அப்பாவை ஏமாத்தி சொத்தை பூரா வாங்கிட்டு உங்களை வெளியில தள்ளாம இருந்திருந்தா எனக்கு இந்த பாவம் பிடிச்சிருக்காது இல்லையா? என்ன மகேஷ், பாவம் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற. அப்படி என்னதான் ஆச்சு? உன்னையும் உங்க அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்து விட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு குடிகாரனோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சரளா. அச்சோ, என்ன மகேஷ் சொல்ற? ஆமாங்க, அந்த குடிகாரனோட கல்யாணம் பண்ணி நான் படாத கஷ்டமே இல்லை. என்னை பாடா படுத்தி எடுத்துட்டா. அதை பார்த்த எங்க அப்பா என் பொண்ணு வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சுன்னு
வருத்தப்பட்டு ஒரு பாதி சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. சரி, அதான் எழுதி வச்சார்ல, அதை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதானே மகேஷ்? அதான் இல்லை சரளா, எனக்கு சொத்து எழுதி கொடுத்தது என் அண்ணனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் சுத்தமாக பிடிக்கல. எப்படியாவது அந்த சொத்தை பிடுங்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பாங்க போல. அதுக்கு தகுந்த மாதிரியே என் பொண்ணு வெண்ணிலா 15 வயசாக இருக்கும்போது அவன் அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாருமா. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. யாரும் ஆதரவு இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கும் என் பொண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுமோன்னு சொல்லி என் அண்ணன் நயவஞ்சகமாக பேசி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என் புருஷன் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டான்னு சொல்லி என் சொத்தையெல்லாம் கேட்டு வாங்கி என்ன கடன் அடைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாமா. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நான் படாத கஷ்டம் இல்லை. எப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று என் அண்ணி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா. இவ கல்யாணத்துக்கு கூட பேங்க்ல கொஞ்சம் பணம் போடுறேன்னு சொன்னாங்கம்மா, ஆனால் அதையும் பண்ணலம்மா. ஆனால் என் பொண்ணு நிலா இருக்காளே, ஏதாச்சும் துடுக்குத்தனமாக பேசிகிட்டே இருப்பா. அதனால ஒரு நாள் அவள் அத்தைக்காரி என் நிலாவை போட்டு அடிச்சுப்புட்டாமா. என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைய அடிக்கிறது என்னால் தாங்க முடியாமல் நானும் என் பொண்ணும் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். அச்சச்சோ, என்ன மகேஷ் சொல்லுத? ஆமாம் சரளா, நான் தனியாக வந்தாலும் கௌரவமாக தனியாக வீடு எடுத்து 4 இடத்துல வீட்டு வேலை செஞ்சு என் பொண்ணை படிக்க வச்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் மேல் படிப்புக்காக கொஞ்சம் கடன் வாங்கிவிட்டேம்மா. அப்படி கடன் வாங்கினது தான் நான் செஞ்ச தப்பு. தனியாக 2 பொம்பளைங்க இருந்தா நாக்க தொங்க போட்டு அலையிற ஆம்பளைங்களுக்கு ரொம்ப வசதியாக போகும்ல. அந்த கடனை யூஸ் பண்ணிக்கிட்டு எங்களை எப்பப்பார் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்கம்மா. சீக்கிரமா அசலை கொடுன்னு சொல்லி எங்களை நடுராத்திரியும் பார்க்காம கூட கதவை தட்டிட்டு இருப்பாங்கம்மா. அப்படி ஒரு நாள் நடு ரோட்டில் வம்பிழுக்கும் போது தான் நம்ம அண்ணன் என்னை பார்த்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாருமா. என் அப்பன் உங்கள் அம்மா அதான் என் சித்திக்கு செஞ்ச கொடுமைய என் அண்ணன் இப்போ எனக்கு செஞ்சுட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். சரி விடு மகேஷ், எதுக்கு இன்னும் அதையே நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்க? அதான் இங்கே வந்துட்டல்ல, எங்கள் அண்ணனுங்க பார்த்துக்குவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத. மதனி, இவங்க இங்கே தங்கறதுல உங்களுக்கு எந்த சங்கட்டமும் இல்லையே? சேச்சா, என்ன சரளா இப்படி கேட்டுவிட்ட? கமலா இருந்து அவளுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா நாங்கள் விட்டுருவோமா? நமக்கு அக்கறை சோத்துல ஒரு கைப்பிடி அரிசி ஜாஸ்தியாக போட போகிறோம், அம்பிட்டு தானே. சித்தி, என்னம்மா நிலா? சித்தி, உண்மையிலேயே எனக்கு சொந்த பந்தத்து மேலே பெருசாக நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஏமாந்துவிட்டேன். எங்கள் அப்பா வீட்டு ஆளுகளும் எங்களை ஏமாற்றிட்டாங்க, அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டு ஆளுங்களும் அப்படித்தான். ஆனால் இப்போதைக்கு எனக்கு தங்க கூட வேற வழி இல்லை. அதனால தான் சித்தி உங்ககிட்ட இந்த உதவியை கேட்குதேன். என்னம்மா இப்படி கேட்டுவிட்ட வெண்ணிலா? நீயும் எனக்கு மக மாதிரி தான். கேளு, உனக்கு என்ன உதவி வேணுமோ என்னால் முடிஞ்சால் நான் செஞ்சு தரேன். அது இல்லை சித்தி, இப்போ நான் காலேஜ் 2வது வருஷம் படிச்சிருக்கேன். இன்னும் 1 வருஷத்தில் எப்படியும் படிப்பு முடிஞ்சிடும். இப்போ வஜ்ர மாமா எங்களுக்காக கொடுத்த பணத்தையும் இன்னும் 1.5 வருஷத்துக்கு என் படிப்புக்கும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு போடுற செலவையும் நான் அதுக்கப்புறம் வேலைக்கு போய் கொடுத்துடுறேன். இப்போ கூட சாயங்காலம் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு ஏதாவது தனியாக வீட்டில் இருக்கலாம்னு சொன்னாலும் அம்மா கேட்கவே மாட்டேங்குது, ரொம்ப பயப்படுது. எனக்கு பாதுகாப்பு வேணுங்குது. நான் தைரியமான பொண்ணு தான், என்னை யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது, என்கிட்ட யாரும் நெருங்கவும் முடியாது. ஆனால் அம்மாவோட பயத்துக்காக தான் நான் இங்கே தங்கியிருக்கேன். சரி சரி, கடன் எல்லாம் அடைப்பியோ? அப்படி என்ன படிப்பு படிக்கிற? முடிச்சதும் வேலைக்கு போய் லட்சமா சம்பாதிச்சு எல்லாத்தையும் திருப்பி அடைக்கிறக்கே. பாத்தீங்களா உங்க வீட்டில் வந்திருக்கேன்னு எங்களை இலக்காரமா பேசுறீங்கல்ல? ஏமா, இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? செஞ்ச உதவிக்கு திரும்ப கைமாறு வாங்குவோம்னு நினைச்சியோ? எத்தனையோ பேருக்கு உதவி செய்யறோம், அதே மாதிரி தான் இதுவும். நீ எங்க சரளாவோட அக்கா மகளை வேற போன, அதனால இதையெல்லாம் திருப்பி தரணும்னு வசனப்படாம ஒழுங்கா படிச்சு முடித்தாயி. இல்லைங்க, எங்களுக்காக யாரும் எதுவும் சும்மா செய்ய வேணாங்க. கண்டிப்பா நான் எல்லாத்தையும் திருப்பி செய்வேங்க. ஓஹோ, படிச்சவங்களே வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க, நீ படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைச்சிருமாக்கும். ஏங்க, படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை தாங்க கிடைக்காது. இருந்தாலும் சம்பாதிக்கணுங்கிற குறிக்கோள் மட்டும் இருந்தா போதும். உண்மையா நேர்மையா செய்யற எத்தனையோ வேலை இருக்கு. ஏட்டி, அறிவு இருக்கா உனக்கு? அவங்க உனக்கு அத்தை முறை வேணும். வாங்க போங்கன்னு பேசாம ஒழுங்கு அத்தைன்னு கூப்பிடு. மகேஷே, உன் புள்ள என்ன கூப்பிடவே வேணாம், சரியான வாயாடியா இருக்கா, திமுரு பிடிச்சவளா இருக்கா. நான் போறேன், அடுக்கடையில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இவ்வளோ பெரிய வீட்டு மருமகன்னு ஓவராத்தான் பண்ணுது இந்த அம்மா. ஏய், வாயை மூடி சின்ன கழுத. எப்போ பாரு எல்லாத்தையும் எடுத்து பேசிக்கிட்டு உனக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த வீட்டாளுங்களாம் மனசுல சுத்த தங்கம். வாயை கொஞ்சம் அடக்கி வை.
டேய் சூர்யா, கேட்டுச்சாடா? நீ என்னமோ சூரியன் நிலான்னு பேர் பொறுத்த பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க பாத்தியா, உங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் முட்டிக்கிச்சு. இல்ல இல்ல, நிலா உனக்கு கிடையாது. ஆனா எனக்கு வாய்ப்பு இருக்கு போலயே. ஏன்னா என் அம்மா நிலா கிட்ட நல்லா தான் பேசுறாங்க. ஏதோ கருசரணியா புத்திமதி கூட சொல்றாங்க. அப்ப நிலா எனக்கு தானே. ஏய் சின்ன குட்டி, இந்த இட்லிக்கு இப்ப என்னடி குறை? சாப்பிட மட்டும் நடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். விமலா, என்னங்க? விமலா, குழந்தைங்களை இப்படி மிரட்டாதம்மா. அன்பா அனுசரணையா சொல்லு, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. உங்க குழந்தைங்க தானே, எப்படி சாப்பிடுவான்னு எனக்கே தெரியும். உங்ககிட்ட மட்டும்தான் அன்பா அனுசரணையா இருக்காங்க. என்னையெல்லாம் ஏச்சிட்டு போயிடுறாங்க. சரி சரி விடுமா. ஏய் குட்டி, இப்ப சாப்பிடுறீங்களா இல்லையா? சரிம்மா, சாப்பிடுறோம். தம்பி, அடடே ஐயா, வாங்க வாங்க. ஆனா யாருன்னு உங்களை தெரியலையே. ஐயா, நான் இந்த ஊர்ல தான் பொண்ணு எடுத்திருக்கேன். சில வருஷத்துக்கு முன்ன என் மாமனார் மாமியார்லாம் இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்துட்டாங்க ஐயா. உங்களோட பெருமையும் இந்த ஊரோட வளர்ச்சியும் தான் வாய்க்கொள்ளாம பேசுறாங்க. அதான் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். அச்சச்சோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னால முடிஞ்ச உதவியத்தான் நான் எல்லாருக்கும் பண்ணுதேன். கண்டிப்பாங்க ஐயா. உண்மையிலேயே அது கேட்டுவிட்டு நானும் எங்க ஊர்ல இதே மாதிரி கொஞ்சம் முயற்சியெல்லாம் எடுத்து அதையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்குங்க. சீக்கிரமே உங்களை மாதிரியே, உங்க கிராமம் மாதிரியே எங்க கிராமமும் ஒரு முன்மாதிரியா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க. நல்ல விஷயத்த ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை கத்துக்கிறது நல்ல முன்னேற்றத்துக்கான அடையாளம் தானே. ஆமாங்க ஐயா. எங்க ஊர்ல அடுத்த வாரம் ஒரு கொடை விழா நடக்குது. நீங்க கண்டிப்பா குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். நீங்க அங்க வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நீங்க எந்த கிராமத்துல இருந்து வர்றீங்க? அதுவாமா, கம்பமேட்டுல இருந்து மேக்கால கொஞ்சம் தூரத்துல இருக்கிற பூதமலை தாமா எங்க ஊரு. அச்சச்சோ, இங்க எங்கேயாவது பக்கத்துலனா நம்ம போகலாம். இல்லை வெளி மாவட்டத்தில் நான் கூட போகலாம். ஆனால் கம்பம்னா எப்படி போகிறது? அச்சச்சோ, இங்கேருந்து அவ்வளோ தூரம் சின்ன பிள்ளையில கூட்டிட்டு நானும் இவரும் எப்படிங்க வர்றது? நீங்கள் நிம்மதியாக சாமி கும்பிடுங்க. இன்னொரு நாள் வாய்ப்பு இருந்தால் வர்றேங்க. என்ன விமலா இது? அவங்க அவ்வளோ ஆசையா கூப்பிடுறாங்க, இப்படியா முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லுவ? பரவாயில்லைங்க ஐயா, அக்கா சொல்றதும் நியாயம் தானே. வேணும்னா நீங்க மட்டுமாவது வந்தாலும் நாங்க சந்தோஷப்பட்டுக்குவோம். சரிங்க ஐயா, என்னால உறுதியா சொல்ல முடியாது. நேரம் இருந்துச்சுன்னா, வேலை எதுவும் இல்லைன்னா கண்டிப்பா வரேன். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம்ங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். விமலா, இத்தனை நாளைக்கு தான் இப்படி பயப்படுவ? இந்த மலை உச்சியிலிருந்து நம்ம விழுந்துட்டோம். இது ஒரு காரணமா? இதுக்கு ஒரு பயமா உனக்கு? நம்ம பிள்ளைங்க அந்த மலையை தாண்டி வேற எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்ல. இந்த மலை, காடு, இயற்கை இதையெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய ஊருங்களா இருக்கு. இன்னொரு உலகமே இருக்குன்னு அவங்களுக்கு காட்ட வேணாமா விமலா? அந்த மலை கிராமத்துக்கு போயிட்டு சுத்தி இருக்கிற ஊருங்களா அவங்களுக்கு காட்டிட்டு வரலாண்டி. வாடி, நான் கூட வர்றப்ப என்னடி பயம்? ஆமால்ல, நீங்க என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம்? சரிங்க, உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா போகலாம். இப்பதான் நீ என் செல்ல பண்டாட்டி. ஏ பசங்களா, குட்டி பசங்களா, நம்ம வெளியூருக்கு போயிட்டு வரலாமா? அங்க யாருப்பா இருக்கா? நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்களா? இல்லடா, நம்மளோட சொந்த பந்தம் எல்லாம் இந்த ஊர்ல தாண்டா இருக்காங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டு இருக்காங்க. போயிட்டு வரலாமா? போலாம்ப்பா. ஐ ஜாலி.